வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு. இன்றைய நாள் மே மாதம் 1ஆம் தேதி 2022. புலர்ந்த நாளானது உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று மே தினம் உலக தொழிலாளர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் உலகில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அந்த வகையில் முதலாவது பத்திரிகையாக உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக சிறுபான்மையினருக்கு எதிராக பிக்குகள் நின்றமையே தவறே, மகா சங்கத்தினரின் கட்டளைக்கான மாநாட்டில் ஓமல்பே சோபித தேரர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல்வாதிகள் தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கடந்த காலங்களில் கட்டவிழ்த்துவிட்ட அடக்குமுறைகள், இனவாத செயற்பாடுகளுக்கு பௌத்த மத தலைவர்களின் ஒரு சிலர் துணை சென்றமை வேதனைக்குரியது என்றவாறு ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையின் முதலாம் பக்க செய்தியாக இது காணப்படுகிறது. மருந்து விலை அதிகரிப்பு, 60 மருந்துகளின் விலைகள் அன்னளவாக 40 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. விலை அதிகரிப்பு தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசுமானவினால் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது நாட்டில் தற்போது விலைவாசி ஏற்றம் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையிலே மருந்துகளின் விலைகளும் தற்போது அதிகரித்துள்ளது. வேகமாக காற்று. வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 40 to 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் முதலாம் பக்க செய்தியாக அது காணப்படுகிறது. மஹிந்தவை விரட்டுவதில் மகா சங்கம் மிக தீவிரம், கோத்தாவின் அதிகாரங்களை குறைத்தால் போதுமாம் என்றவாறு ஒரு செய்தி 15ஆம் பக்கத்தில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அரசு தொழிற்சங்கங்கள் சம்பளத்தை பெறாமல் ஹர்த்தாலில் பங்கேற்க ஆதரவளிக்க தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் நிபந்தனை என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. எதிர்வரும் 6ஆம் தேதி முன்னெடுக்க திட்டமிடப்பட்ட ஹர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமாயின் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களிடம் 3 கோரிக்கைகளை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் விதித்திருக்கிறது. அந்த செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம் 15ஆம் பக்கத்திற்கு. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் குறித்த விடயத்தை தீர்மானித்துள்ளது என்று அதன் தலைவர் கெமுடி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அரசு துறை தொழிற்சங்கங்கள் வேதனத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஹர்த்தாலில் பங்கேற்க இணக்கம் தெரிவிப்பது எமது முதலாவது நிபந்தனை. எமது தொழிற்சங்கம் வேதனம் இன்றியே இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. எனவே அந்த தொழிற்சங்கங்களும் இதற்கு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும். இது குறித்து அமைச்சுகளின் செயலாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட வேண்டும் என சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்க உள்ளோம். மேலும் கனியவள கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி எதிர்வரும் 6ஆம் தேதி ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்காக பேருந்து சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. ஹர்த்தாலில் 30க்கும் அதிகமான ரயில் தொழிற்சங்கங்கள் பங்கேற்க உள்ளதாக ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் SP விதானகே தெரிவித்துள்ளார். அன்று ரயில்கள் முழுமையாக சேவையில் ஈடுபட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயினும் ரயில் இயந்திர சாரதிகள், கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் நிலைய அதிபர்கள் ஹர்த்தாலில் ஈடுபடுவது குறித்து இதுவரையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என ரயில்வே இயந்திர சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் இந்திய தொடங்கட தெரிவித்துள்ளார் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. இது 6ஆம் தேதி நாட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள ஹர்த்தால் தொடர்பான சில நிபந்தனைகளை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் விடுத்திருக்கிறதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஏற்கனவே வாசித்திருந்தேன். சிறுபான்மையினருக்கு எதிராக பிக்குகள் நின்றமையே தவறு என்ற செய்தியின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல்வாதிகள் தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கடந்த காலங்களில் கட்டவிழ்த்துவிட்ட அடக்குமுறைகள், இனவாத செயற்பாடுகளுக்கு பௌத்த மத தலைவர்களின் ஒரு சிலர் துணை சென்றமை வேதனைக்குரியது. இவ்வாறு ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார் என்றவாறு அந்த செய்தி 15ஆம் பக்கத்துக்கு தொடர்ந்து செல்கின்றது. 15ஆம் பக்கத்தில் அந்த செய்தியின் தொடர்ச்சியாக பௌத்தத்தின் 3 பீடங்களையும் சேர்ந்த 1000 தேரர்கள் கொழும்பில் 7 உள்ள அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனத்தில் இருந்து சுதந்திர சதுக்கத்துக்கு நேற்று மாலை பேரணியாக சென்றனர். அங்கு மகாநாயக்க தேரர்களின் அறிவிப்பை செயல்படுத்துமாறு வலியுறுத்தும் மகா சங்கத்தினரின் கட்டளைக்கான மாநாட்டை நடத்தினர். இந்த மாநாட்டில் உரையாற்றுகையிலேயே ஓமல்பே சோபித தேரர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்ற செய்திகளை இங்கு பார்க்கலாம். ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவின் தவறான நிர்வாகத்தால் நாடு மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொண்டுள்ளது. நாகரிகமான முறையில் ஆடை அணிந்து வெளிநாடுகளில் ஜாசகம் பெறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு நட்பு நாடுகள் மனிதாபிமான அடிப்படையில் இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளமை வரவேற்கத்தக்கது. சமூக மட்டத்தில் தோற்றம் பெற்றுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு இடைக்கால அரசாங்கத்தை நிறுவி தீர்வு காணவும் பிரதமர் உட்பட அமைச்சரவையை முழுமையாக பதவி நீக்குமாறும் மகாநாயக்க தேரர்கள் கடந்த 4ஆம் தேதி ஜனாதிபதியிடம் கூட்டாக அறிவித்தனர். எந்தவித பதிலும் கிடைக்காத காரணத்தால் கடந்த 20ஆம் தேதி மகாநாயக்க தேரர்கள் மீண்டும் ஜனாதிபதியிடம் இடைக்கால அரசாங்கத்தை கூட்டாக வலியுறுத்தினார்கள். இடைக்கால அரசாங்கத்தை
இடைக்கால அரசாங்கத்தை நிறுவாவிடின் சங்கமகா பிரகடனத்தை அறிவிக்க நேரிடும் என கூறியதை தொடர்ந்து ஜனாதிபதி இடைக்கால அரசாங்கத்தை நிறுவுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதுவும் தற்போது இழுபறி நிலையில் உள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நீக்கி இடைக்கால அரசாங்கத்தை நிறுவுமாறு மகா சங்கத்தினர் முன்வைத்துள்ள கோரிக்கைக்கு புறம்பாக அரசு தலைவர்கள் செயற்பட்டால் இதுவரை காலமும் வழங்கிய ஆசீர்வாதம் அனைத்தும் சாபமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இதுவரை அரசு தலைவர்கள், அதாவது நம்முடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு வழங்கிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் சாபமாக மாறும் என்றவாறு அவர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்தில் அரசாங்கத்தில் அதிகாரமிக்கவராக நிதியமைச்சர் மற்றும் நீதியமைச்சர் அலி சப்ரி உள்ளார். ராஜபக்ச குடும்பத்தின் மோசடியை மறைப்பதற்காகவே அமைச்சர் அலி சப்ரிக்கு முக்கிய அமைச்சு பதவிகளூடாக லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை பின்னணியின் தன்மை தற்போது கட்டங்கட்டமாக வெளிவருகிறது. தமிழ் முஸ்லிம் சமூகத்தினருக்கு எதிராக அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் கட்டவிழ்த்துவிட்ட இனவிரோதங்கள் அடக்குமுறைக்கு ஒரு சில பௌத்த மத தலைவர்கள் துணை சென்றுள்ளமை வேதனைக்குரியது என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது நம்முடைய தமிழ் மக்களுடைய இன அழிப்புக்கு காரணமான ஒரு வகையில் காரணமாக இந்த பௌத்த பீடாதிபதிகளும் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அது குறித்து தற்போது ஓமல்பே சேபித தேரர் வேதனை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் முதலாம் பக்க செய்திகளை. கோத்தபாய விலகாதவரை சர்வகட்சி யோசனை சரிவராது மகா சங்கத்திடம் எடுத்துரைத்தன எதிர்கட்சிகள். எதிர்கட்சிகள் மகா சங்கத்தினரிடம் கோத்தபாயா விலகாத வரை சர்வகட்சி யோசனை சரிவராது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதன் விரிவான செய்திகளை 15ஆம் பக்கத்தில் பார்க்கலாம். கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியில் இருக்கும் வரை சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க இணங்க முடியாது என பிரதம எதிர்க்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் மகா சங்கத்தினரிடம் நேற்று எடுத்துரைத்தன. இதனால் சர்வகட்சி இடைக்கால அரசு அமைக்க பிரதான எதிர்க்கட்சிகளை பொதுநிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் ஆரம்பகட்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இது சம்பந்தமான பேச்சை தொடர்வதற்கு இணக்கம் எட்டப்பட்டது. நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நேற்றிரவு இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது. சர்வமத தலைவர்களும் சிவில் செயற்பாட்டாளர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் அழைப்பு விடுத்திருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் தேசிய மக்களின் சார்பில் விஜித ஹேரத்தும் 43ஆம் படையணியின் சார்பில் சம்பிக்க ரணவக்கவும் சுந்தர கட்சியின் சார்பில் மஹிந்த அமரவீரவும் 11 கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் ரிசாத் பதியுதீன் அதவுல்லா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதிகளும் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். ஆளும் கட்சியான பொதுஜன பெரமுனவின் சார்பில் யாருமே பங்கேற்கவில்லை. மகா சங்கத்தினரால் எடுக்கப்பட்ட முடிவு சம்பந்தமாக கட்சி பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அதன் பின்னர் கட்சிகளின் நிலைப்பாடு கோரப்பட்டது. அவ்வேளையிலேயே ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் கோரிக்கை. அது நடக்க வேண்டும். ஜனாதிபதியும் பதவி விலகிய பின்னர் அமையும் சர்வகட்சி அரசை பொருத்தமாக அமையும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி இங்கு காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் முதலாம் பக்கத்தின் தொடர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் கூட்டமைப்பின் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். 15ஆம் பக்கத்தில் அந்த செய்தியை பார்க்கலாம். பொருளாதார நெருக்கடியில் மக்களை மீட்க பெரியதொரு பங்களிப்பை தமிழக சட்டசபையில் முன்மொழிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மிக மிக பெரிய உதவியை இந்திய ஒன்றிய அரசின் ஊடாக இலங்கைக்கு அனுப்புவதற்கு தீர்மானித்து சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு எங்களுடைய உடன்பிறவா சகோதரர்களாகிய உங்களுக்கு இதயம் கடித நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அந்த கூட்டமைப்பு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு அரசியல், அதாவது தமிழ் அரசியல் தரப்பினர் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர் தற்போதைய இலங்கையின் நெருக்கடியை உணர்ந்து கொண்டு எங்களுடைய வலிகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு எமக்கு உதவுவதற்காக அவர் முன்வந்த ஒரு குணமானது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் பெரும்பான்மையின சிங்கள மக்களும் மிக மிக வறுமையான சிங்கள மக்களும் இந்த இக்கட்டான நெருக்கடியான நிலையில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான உதவிகளை வழங்க முன்வர வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் முதலாம் பக்க செய்தியாக அரசு தொழிற்சங்கங்கள் சம்பளத்தை பெறாமல் ஹர்த்தாலில் பங்கேற்க என்ற ஒரு செய்தி. ஆதரவளிக்க தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க நிபந்தனை என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் வாசித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம்.
அரசு துறை தொழிற்சங்கங்கள் வேதனத்தை பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தாலில் பங்கேற்க இணக்கம் தெரிவிப்பது எமது முதலாவது நிபந்தனை. எமது தொழிற்சங்கம் வேதனமின்றியே இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. எனவே அந்த தொழிற்சங்கங்களும் இதற்கு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும். இதுகுறித்து அமைச்சுகளின் செயலாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்க உள்ளோம். மேலும் கனியவள கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றவாறு சில நிபந்தனைகளை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே வாசித்திருக்கிற செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்று மே தினம் கொழும்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மே தினம் என்று, அதாவது உலக தொழிலாளர் தினம் என்பதால் அரசியல் கட்சிகள் கொழும்பில் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களை நடத்துவதற்கான தீர்மானம் மேற்கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்றைய நாள் மிகவும் பரபரப்பாக இருக்க போகின்றது. நிறைய பேரணிகள் நடைபெற இருக்கின்றன. அது குறித்த இந்த முதலாம் பக்கத்தில் வெளியான அந்த செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். பிரதான எதிர்க்கட்சிகளின் மேதின கூட்டம் கொழும்பில் இடம்பெறுவதால் பாதுகாப்பு அங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை ஆளும் கட்சி முறை மேதின பேரணிகள் எதனையும் ஒழுங்குபடுத்தவில்லை. தமிழர் தரப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதினம் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் இடம்பெற உள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது மேதின நிகழ்வுகளை மட்டக்களப்பில் முன்னெடுக்க உள்ளது என்றவர் அந்த செய்தி காணப்படுகிறது. இது உதயன் பத்திரிகையின் முதலாம் பக்க செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் செய்திகள் என்னென்ன இடம்பெற்றிருக்கின்றதை சுருக்கமாக பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பதவியிலிருந்து விலகின் இடைக்கால அரசுக்கு தீர்வு அல்ல, பிரதமர் மஹிந்த திட்டவட்டமாக அறிவிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. மகா சங்கத்தினர் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் தான் பதவியிலிருந்து விலக மாட்டேன், இடைக்கால அரசு தீர்வு அல்ல என்று அந்த செய்தி காணப்படுகிறது. எல்லோரும் இடைக்கால அரசு தான் தீர்வு என்று சொல்லும் போது மஹிந்தரா நம்முடைய பிரதமர் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு இடைக்கால அரசு தீர்வு அல்ல, மகா சங்கத்தினர் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் பிரதமர் பதவியிலிருந்து விலக மாட்டேன் என மஹிந்த திட்டவட்டமாக அறிவித்ததாக முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை 11ஆம் பக்கத்துக்கு தொடர்ந்து செல்கின்றது வலம்புரி பத்திரிகையில். மகா சங்கத்தினர் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் பிரதமர் பதவியிலிருந்து தான் ஒருபோதும் விலக மாட்டார் என்றும் மக்கள் ஆணையின் பிரகாரம் அந்த பதவியிலிருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆட்சியை முன்னகர்த்துவார் என்றும் பிரதமர் எம்மிடம் குறிப்பிட்டார் என முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான ரோஹிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் 113க்கும் மேற்பட்டோரின் ஆதரவு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அரசுக்கு இருக்கின்றது. பிரதமர் பதவியை எப்படி ராஜினாமா செய்ய முடியும் என்று பிரதமர் எம்மிடம் கேள்வி எழுப்பினார். பிரதமரின் இந்த நிலைப்பாட்டை நாம் வரவேற்கின்றோம். அவர் அரசமைப்பை மீறி செயல்படவில்லை. மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து அரசமைப்பின் பிரகாரமே அவர் செயல்படுகின்றார். குறுக்கு வழியில் பிரதமரை பதவியிலிருந்து விலக்கிவிட்டு ஆட்சியமைக்க துடிப்போர் இதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். எனினும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கி சர்வ கட்சி அரசை அமைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் என்று வர அந்த செய்தி காணப்படுகின்றது. மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று, போராடும் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று, பிரதமர் ஜனாதிபதி இந்த அரசு ஒட்டுமொத்த அரசும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து அதாவது 20 நாட்களுக்கு மேலாக காலிமுகத்திடலில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமர் அவர்கள் இந்த வார ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டதாக ரோஹித் அபே குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையின் முதலாம் பக்க செய்தியாக பொருளாதார நெருக்கடியை தமிழர்கள் எவ்வாறு அணுகுவது, ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு ஜாலில் கலந்துரையாடல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தி 11ஆம் பக்கத்தில் தொடர்ந்து செல்கின்றது. அந்த செய்தியை பார்க்கலாம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தமிழ் மக்கள் எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக ஒன்றிணைந்த தமிழர் கட்டமைப்பு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் கலந்துரையாடல் நேற்று இலங்கை வேந்தன் கலை கல்லூரியில் இடம்பெற்றது. இதில் வடக்கு கிழக்கு சார்ந்த சைவ ஆதீன முதல்வர்கள், கத்தோலிக்க குரு முதல்வர்கள், சமய சமூக தொழிற்சங்க பிரதிநிதிகள், பல்கலைக்கழக சார் பேராசிரியர்கள், மாணவ பிரதிநிதிகள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், வங்கியாளர்கள், ஊடகவியலாளர்கள், கல்வி புலம் சார்ந்தோர் என பல்துறை ஆளுமை சார்ந்த செயற்பாட்டாளர்கள் தமது கருத்துக்களை பரிமாறினர். தமிழ் தேசியம் சார்ந்து பொருளாதார நெருக்கடியை எவ்வாறு அணுகுவது, சிங்கள மக்களுக்கு சர்வதேசத்திற்கு இந்த தருணத்தில் தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக எவ்வாறு அடிப்படை அரசியல் பிரச்சனைகளை கொண்டு சேர்ப்பது, பொருளாதார பிரச்சனைக்கு மூலவேர் காரணமான தமிழ் மக்களின் மீதான அடக்குமுறைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள சிங்கள மக்களிடையே மனமாற்றத்தை தூண்டல், சுயசார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் என பல கோணங்களில் கருத்துக்கள் இதன்போது பரிமாற்றப்பட்டதாக காணப்படுகிறது. அதே போல அத்துடன் வடக்கு கிழக்கு தழுவிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒருங்கிணைப்பு குழு தெரிவு செய்யப்பட்டது. அதாவது இந்த கட்டமைப்பிலே இவ்வாறு காணப்படுகிறது. தொடர் கலந்துரையாடல்கள் வாயிலாக தென்னிலங்கை சிங்கள மக்களுக்கான செய்தியாக உங்களை புரிந்து கொள்கின்றோம், எங்களை புரிந்து கொள்ளுங்கள் எனும் தமிழ் மக்களின் அபிலாசைகளை ஒருமித்த குரலாக கொண்டு சேர்க்கும் வேலை திட்டங்களை பல தளங்களில் தொடர்ச்சியான கருத்தாடல்களுடன் முன்கொண்டு செல்வதாக தீர்மானிக்கப்பட்டு கூட்டம் நிறைவு பெற்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய தினக்குரல் வலம்புரி பத்திரிகையில் இடம் பிடித்த செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து தீபத்தோடு இணைந்திருங்கள்.